தலைப்பு செய்திகள். மாகாண சபை தேர்தலை நடாத்துமாறு அனுரவிடம் கேட்டுக்கொண்டேன் இந்திய துணை ஜனாதிபதி. இருதரப்பு உறவுகளை ஆழப்படுத்த இலங்கையுடன் இந்தியா இணக்கம். மகரகம வீடு தீப்பிடித்து 3 உயிரிழப்பு. நிலநடுக்கத்தை தொடர்ந்து ஜப்பானை தாக்கிய சுனாமி அலை. விரிவான செய்திகள். மாகாண சபை தேர்தலை மேலும் காலம் தாழ்த்தாமல் நடத்தும்படி இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை தாம் நேரில் சந்தித்த போது கேட்டுக்கொண்டதாக இந்திய துணை ஜனாதிபதி CB ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கொழும்பு தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகள் 7 பேரை சந்தித்த சமயமே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் அதன் தலைவர் CVK சிவஞானம், பொதுச் செயலாளர் MA சுமந்திரன், கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சாணக்கியன், நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் புளொட் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன், டெலோ தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் ஆகியோரே இந்திய துணை ஜனாதிபதியை தமிழ் தேசிய கட்சிகள் சார்பில் சந்தித்து பேசியுள்ளனர். இலங்கையின் இனப்பிரச்சினைக்கு சமஷ்டி முறையிலான தீர்வு ஒன்றே நியாயமானதாகவும் நின்று நிலைத்து நீடிக்கக்கூடியதாகவும் இருக்கும் என்பதை தமிழர் தரப்பு பிரதிநிதிகள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழகத்தில் தஞ்சம் புகுந்துள்ள ஈழத்தமிழ் அகதிகள் நாடு திரும்ப விரும்பினால் அதற்கு ஏற்ப பொருத்தமான நடவடிக்கைகள் எடுப்பது குறித்து தமிழ் தலைவர்களோடு இந்திய துணை ஜனாதிபதி விரிவாக ஆராய்ந்தார். இந்திய உதவி திட்டத்தின் கீழ் இலங்கையில் குறிப்பாக தமிழர் தாயக பிரதேசத்தில் மேற்கொள்ளப்படும் மற்றும் மேற்கொள்ளப்பட வேண்டிய திட்டங்கள் குறித்தும் அவர் ஆராய்ந்தார். இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் நடைமுறையாக்கம் பற்றிய விவகாரங்கள் குறித்தும் இரு தரப்பினரும் கலந்தாய்வு செய்தனர். இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் பிரகாரம் உருவாக்கப்பட்ட மாகாண சபைகளுக்கு தேர்தல் நடத்தப்படாமல் இழுத்தடிக்கப்படுகின்றமை குறித்து தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகள் இந்த சந்திப்பில் விசனம் தெரிவித்தனர். இது குறித்து முற்பகலில் இலங்கை ஜனாதிபதியோடு தான் நடத்திய பேச்சின் போது தான் நேரடியாக வலியுறுத்தியதாக இந்திய துணை ஜனாதிபதி குறிப்பிட்டார். எனினும் இந்திய துணை ஜனாதிபதியின் இந்த வலியுறுத்தலுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ எந்த பிரதிபலிப்பையும் இலங்கை ஜனாதிபதியோ அல்லது இலங்கை தரப்பு பிரதிநிதிகளோ இந்த சந்திப்பில் வெளிப்படுத்தவில்லை என்று அறிய வந்தது. இலங்கைக்கு வருகை தந்துள்ள இந்திய உப ஜனாதிபதி CB ராதாகிருஷ்ணன் அலரி மாளிகையில் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவை சந்தித்து பேச்சு நடத்தினார். இதன்போது இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகள் மற்றும் இரு நாட்டு மக்களுக்கும் இடையிலான பரஸ்பர உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்து உப ஜனாதிபதியும் பிரதமரும் கவனம் செலுத்தினர். பிரதமர் அலரி மாளிகையில் வழங்கிய மதிய விருந்துபசாரத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான பொதுவான மரபுகள் குறித்தும் கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. முன்னதாக இந்திய உப ஜனாதிபதி கொழும்பு ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்தார். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால உறவை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் இந்த உயர்மட்ட பேச்சுக்கள் முன்னெடுக்கப்பட்டன. பொதுவான வரலாற்று மற்றும் கலாசார உறவுகளின் அடிப்படையில் அமைந்த பன்முக இருதரப்பு உறவுகளை ஆழப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் கவனம் செலுத்தியதாக இந்திய வெளிவிவகார அமைச்சின் உத்தியோகபூர்வ பேச்சாளர் ரந்தீப் ஜெய்ஸ்வால் தனது X பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இங்கு இந்தியாவின் அயலவர்களுக்கு முன்னுரிமை கொள்கையின் கீழ் இலங்கை மீதான அர்ப்பணிப்பை இந்திய உப ஜனாதிபதி மீண்டும் உறுதிப்படுத்தியதுடன் இரு நாடுகளினதும் பரஸ்பர நலன்களுக்காக ஒத்துழைப்பை மேம்படுத்துவதன் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தினார். இந்திய வீட்டுத் திட்டம் மற்றும் டித்வா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்காக வழங்கப்பட்ட $450 மில்லியன் நிவாரண பொதியின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் பல்வேறு திட்டங்கள் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய உப ஜனாதிபதி CB ராதாகிருஷ்ணன் மலையக கட்சிகளின் பிரதிநிதிகளை நேற்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இந்த சந்திப்பில் மலையக கட்சிகளின் சார்பில் தமிழ் முற்போக்கு கூட்டணி மற்றும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஆகிய கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருந்தனர். மலையக மக்களின் பல்வேறு விடயங்கள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டன. மேலும் டித்வா புயலுக்கு பிந்தைய மறுவாழ்வு மற்றும் நிவாரண பணிகளுக்காக இந்திய அரசு வழங்கிய $450 மில்லியன் பெறுமதியான உதவி பொதிக்கும் காலப்போக்கில் வழங்கப்பட்ட ஏனைய நிவாரண நடவடிக்கைகளுக்கும் இந்திய அரசுக்கும் மலையக கட்சிகளின் பிரதிநிதிகள் தமது நன்றிகளை தெரிவித்தனர்.
கொழும்பு மகரகமவில் 2 மாடி வீடொன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. வீட்டின் மேல் மாடிக்கு வீட்டின் உரிமையாளர் கடந்த 18ஆம் திகதி இரவு தீ வைத்ததில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த தாயும் மகளும் தீ வைத்த வீட்டின் உரிமையாளரும் உயிரிழந்துள்ளனர். சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட சிறுமியின் தந்தை கலுபோவில வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார். சம்பவ இடத்தில் பெட்ரோல் வாடை வீசியுள்ளதாக தெரிவித்த போலீசார் வீட்டின் உரிமையாளர் மேல் மாடிக்கு பெட்ரோல் ஊற்றி தீ வைத்ததாகவும் இதன்போது அவரும் தீ விபத்தில் சிக்கியுள்ளதாகவும் ஆரம்பகட்ட விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளது. வட ஜப்பானில் ஏற்பட்ட 7.4 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து 80 சென்டிமீட்டர் உயர சுனாமி அலையொன்று துறைமுகத்தை தாக்கியதாக அந்நாட்டின் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜப்பானின் வடக்கு பகுதியில் உள்ள சான்ரிகு கடற்கரைக்கு அப்பால் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் நேற்று மாலை சுமார் 4:53 மணியளவில் ரிக்டர் அளவில் 7.4 முதல் 7.5 வரையான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கத்தை தொடர்ந்து ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் இவாடோ, அமோரி மற்றும் ஹொக்கைடோ ஆகிய மாகாணங்களுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுத்தது. கடற்கரை பகுதியில் சுமார் 3 மீட்டர் உயரம் வரை சுனாமி அலைகள் தாக்கக்கூடும் எனவும் எச்சரிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாலை 5:34 மணிக்கு இவாடோ மாகாணத்தில் உள்ள குஜி துறைமுகத்தில் சுமார் 80 சென்டிமீட்டர் உயரமுள்ள சுனாமி அலைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதற்கு 2 நிமிடங்களுக்கு முன்பு 70 சென்டிமீட்டர் உயர அலை தாக்கியதாகவும் அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதே மாகாணத்தில் உள்ள மற்றொரு துறைமுகத்தில் 40 சென்டிமீட்டர் உயரத்திலான ஒரு சிறிய சுனாமியும் பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கடந்த 2011ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 11ஆம் திகதி அன்று இதேபோன்று வடகிழக்கு ஜப்பான் பகுதியில் ஏற்பட்ட 9 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் மற்றும் அதைத் தொடர்ந்த சுனாமி பெரும் பேரழிவை ஏற்படுத்தியமை குறிப்பிடத்தக்கது. ஈரான் போர் மற்றும் மத்திய கிழக்கு நெருக்கடியால் கடந்த மார்ச் மாதத்தில் இந்தியாவின் எரிவாயு பயன்பாடு கணிசமாக குறைந்துள்ளது. மத்திய அரசின் பெட்ரோலிய திட்டமிடல் மற்றும் பகுப்பாய்வு பிரிவின் சமீபத்திய அறிக்கையின்படி கடந்த 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் 2.729 மில்லியன் டன்னாக இருந்த எல்பிஜி பயன்பாடு இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் 2.379 மில்லியன் டன்னாக குறைந்துள்ளது. இது 12.8% சரிவாகும். வீட்டு உபயோக விநியோகம் 8.1%, வணிக ரீதியான விநியோகம் 48%, பெரிய அளவிலான தொழில்முறை பயன்பாடு 75.5% சரிந்துள்ளது. வீட்டு உபயோகத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதால் ஓரளவு விநியோகம் சீராக இருந்தாலும் ஹோட்டல்கள் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு கடும் தட்டுப்பாடு நிலவுகின்றது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் திகதி ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது. ஈரானும் பதில் தாக்குதல் நடத்தியது. இதில் அமெரிக்கா ஈரான் இடையே போர் மூண்டது. 1 மாதத்திற்கு மேலாக இந்த போர் நீடித்தது. கடந்த 7ஆம் திகதி 2 வார இடைக்கால போர் நிறுத்தம் ஏற்பட்டது. இந்த நிலையில் இந்த போரில் ஈரானில் 3375 பேர் உயிரிழந்துள்ளதாக ஈரானின் சட்டப்பூர்வ மருத்துவ அமைப்பு தெரிவித்துள்ளது. அந்த அமைப்பின் தலைவர் அப்பாஸ் மஸ்ஜதி இது தொடர்பாக கூறுகையில், இன்னும் 4 உடல்கள் அடையாளம் கண்டறியப்படவில்லை. இறந்தவர்களில் 2875 பேர் ஆண்கள், 496 பேர் பெண்கள், 383 பேர் 18 வயது மற்றும் அதற்கு குறைந்த வயதுடையவர்கள் என தெரிவித்துள்ளார். வரலாற்றில் இன்று 1944 பிரான்சில் பெண்களுக்கு வாக்குரிமை கிடைத்தது. 1987 இலங்கையின் தலைநகர் கொழும்பில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் 106 பேர் கொல்லப்பட்டனர். 2012 நெதர்லாந்தில் 2 ரயில்கள் நேருக்கு நேர் மோதியதில் 116 பேர் காயமடைந்தனர். 2019 இலங்கை உயிர்ப்பு ஞாயிறு குண்டுவெடிப்புகள்
கொழும்பு உட்பட பல இடங்களில் உயிர்ப்பு ஞாயிறு நாளன்று 3 கிறிஸ்தவ தேவாலயங்கள் மற்றும் 4 உணவகங்களில் தேசிய தவ்கீத் ஜமாத் தீவிரவாதிகள் நடத்திய தற்கொலை குண்டு தாக்குதலில் 268 பேர் கொல்லப்பட்டனர். நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.